Edifier P230 USB-C phone. ஆடியோ ஸ்டோர் வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் இதை நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட். அண்டர் ரேட்டட் இந்த அவங்க லைனப்பில் அந்த பி சீரிஸ் வைடு எஃப்னு எல்லாமே அண்டர் ரேட்டட் தான். நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. பட் ப்ராடக்ட் அவ்வளோ வர்த்தாக இருக்கும். P180 வந்து செமினியே தான். ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ் மாதிரி அதே டைப் அதே டிசைன் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். எனக்கு வந்து 1000 ஆப்பிள் இயர்ஃபோன்ஸ் வாங்குறது நீங்கள் கடையெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா 2000 வரைக்கும் பட்ஜெட் போகும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா 1700. என்னால் அவ்வளோ போக முடியாது. ஒரு 1000 வரலாம் அப்படின்னா தாராளமாக P180 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆடியோ ஸ்டோர் வெப்சைட்டில் கிடைக்கிது. இன்னும் அமேசான்லேயும் ஒரு சில இதில் கிடைக்கிது. பட் அமேசானில் நடுவில் கொஞ்ச நாள் கரண்ட்லி அன்அவைலபிள்னு வந்துச்சு. அதனால் அதில் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணல. ஆடியோ ஸ்டோரில் இருந்தது. இப்போ நான் இந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க பேசும்போது அதுக்கு முன்னாடி வந்து நான் அதை வந்து பார்த்தேன். அதில் ப்ராடக்ட் இருக்குது. இது Edifier P230. Edifier பிராண்ட் வந்து மெயினாகவே அவங்களோட ஐஃபை ஸ்பீக்கர்ஸ்க்கு பேர் போன ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக நான் அதில் வந்து R1250 அந்த ஸ்பீக்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் அதில் கேட்டிருக்கேன். அது அவங்களோட Edifier T5 சப்வூஃபரோட பேர் பண்ணி பயங்கரமான எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்பீக்கர். ப்ளூடூத் சப்போர்ட் எல்லாமே உண்டு. பயங்கரமாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா ஸ்டீரியோ தான். பட் அது சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ஆக்சுவலாக நான் அது என்னோடய காட்டில் நடுவில் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். நான் ஒரு ப்ராடக்ட் சவுண்ட் பார் அந்த மாதிரி எதாவது பார்க்கலான்றதுக்கு முன்னாடி. பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு கன்சிடரேஷனில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் Edifier R1250 மட்டும் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12, 13, ஒரு சில வெப்சைட்டில் 16 வரைக்குமே ப்ரைஸ் போகுது. ப்ரைஸ் செக் பண்ணி எடுங்க. ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. 12,500லேருந்து 16,000 வரைக்கும் வேரியேஷன் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. Edifierல T5 சப்வூஃபர் வந்து ஃபிக்ஸ்டாக கிட்டத்தட்ட 15,000லேருந்து 16,000க்குள்ளே தான். மேக்ஸ் டு மேக்ஸ் 15,900 அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டு P230 வந்து பார்க்கலாம். பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பவர்ஃபுல் பேஸ், கஸ்டம் அண்ட் ப்ரீசெட் EQ அண்ட் ஆன்டிபாக்டீரியல் இயர் டிப்ஸ். ஸோ இதுக்கு ஏதாவது ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த JBL மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பேஸ், வோக்கல், ஐரிஸ் அந்த மாதிரி ஏதாவது EQ செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் இது இன்னும் கேட்கல. நான் அது தனியாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு வீடியோ போடணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். P180 கிட்டத்தட்ட பாக்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இதே சைஸ் தான். இது ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் 40 kHz வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் நவம்பர் 2025. ஸோ 3 மாதம் தான் பழசு. பேக் பண்ணியே 3 மாதம் தான் ஆகுது. ஸ்கேன் அண்ட் என்னவோ போட்டிருக்காங்களே. இது ஆப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். Edifier கனெக்ட்ஸ் ஆப் இதில் போட்டிருக்காங்க. கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. பின்னாடி கேமரா வழியாக காட்டலாம். ஒரே நிமிஷம். பாஸ் பண்ணிட்டு தான் திருப்ப முடியும்னு நினைக்கிறேன். இதில் திருப்ப முடியாது. ஸோ நான் என்ன போட்டிருக்காங்க நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து Edifier கனெக்ட்ஸ் ஆப் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ நடுவில் பாஸ் பண்ணப்படும். பாக்ஸ் ஓப்பன் முடியாச்சு. உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். வெளியவா தப்பான திசையில் பாக்ஸை திருப்பிட்டான்னு நினைக்கிறேன். இது என்னது, இந்த சிலிக்கான் ஜெல் உள்ளே கொடுத்துருக்காங்க. 2 பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் இது மாதிரி ஒரு டப்பா, அப்புறம் இயர் டிப்ஸ். இது ஆன்டிபாக்டீரியல் இயர் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
கவர், இன்னும் கவர் பேக்கிங்லாம் வச்சுருக்காங்க. சோனி ஜேபிஎல்லாம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். எல்லாமே ஃபுல்லாக பேப்பராக இருந்தது, ஃபுல்லாக அட்டையாக வச்சுருந்தாங்க. பட் இவங்களாம் இன்னும் ஸ்டில் கவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் இந்த எம்ஐயில் ஒரு டைப் சி இயர்ஃபோன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரப்பர் பேண்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயர் டேமேஜ் ஆகிடாமல். எதுக்கெலாம்டா கவர் பேக்கிங் கொடுக்குறீங்க? ரப்பர் பேண்டு. ஒரே நிமிஷம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கவர்லாம் கிழிச்சிட்டு. ஸோ எல்லாமே பிச்சாச்சு. இதுக்குள்ளே தான் டிரைவர் இருக்குது. டிரைவர் சைஸுமே மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். 12.4 mm. அதாவது நாங்கள் ஓப்போ இதிலலாம் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட அதே சைஸ் டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் P80யோட ப்ளஸ் மைனஸ் அதே மாதிரி தான் இருக்கும். P230லையும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எண்டில் வந்து ஒரு டைப் சி. நல்லா இருக்குது. எனக்கு நான் சொன்னேன்ல, இப்போ இதுக்கு முன்னாடி ஆப்பிள் வீடியோ போட்டிருப்பில்ல, ஆப்பிளும் இதே மாதிரி ஒரு டிசைனில் இதே மாதிரி இயர் டிப்ஸ் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் லீக்கேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆப்பிளோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் நல்லா காதை அடைச்சிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆப்பிள் இயர்ஃபோன்ஸை காதில் மட்டும் நல்லா அடைச்சி ஏர் டைட் ஆகிற அளவுக்கு நல்லா அடைச்சி கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும், எதுக்கு நான் ஆப்பில் வந்து இயர் டிப்ஸ் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் அதை கேட்டுட்டு வந்துட்டு அந்த ஆப்பை ட்ரை பண்ணிட்டு வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக கேட்டு முடிச்சாச்சு, ஆப்பையும் ட்ரை பண்ணியாச்சு. ஒரு காலம் பேசுகிறேன். ஆக்சுவலாக கால் குவாலிட்டி நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா பிக்கப் ஆகுது. கால் குவாலிட்டியில் அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த எடிஃபையர் கனெக்ட்ஸ் ஆப் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலாக நான் இன்ஸ்டால் பண்ண அது பின்ன சொருகின பிறகு தான் ஆப் ஓப்பன் பண்ண ரெக்கக்னைஸ் ஆகலை. அதனால் கழட்டிட்டு திருப்பியும் பின்னு போடும்போது ரெக்கக்னைஸ் ஆச்சு, வந்துச்சு. அப்படி ஆப்பில் அப்படி என்ன கஸ்டமைஸ் பண்ணலான்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் ஈக்குவலைசர்ஸ் மட்டும் தான் கஸ்டம் பண்ண முடியும். 5 கொடுத்துருக்காங்க. எடிஃபையர் அவங்க ப்ரீ டிஃபைன் பண்ணது பேஸ் பூஸ்ட்டு, இது ட்ரெபிள் பூஸ்ட்டு, அப்புறம் வாய்ஸ்க்காக ஒன்று, அடுத்து வந்து கஸ்டமைஸ் ஒரு ஈக்குவலைசர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி. எடிஃபையர் இந்த அந்த 4 ப்ரீசெட் ஈக்குவலைசரில் எடிஃபையர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அவங்களோட ஸ்பீக்கர்ஸை வந்து எந்தளவுக்கு டியூன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த அதில் என்ன மாதிரி டியூனிங் இருக்குமோ அந்த மாதிரி டியூனிங் வந்து இதில் நான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஆப்பிள் இயர் டிப்ஸ் இருந்தால் கிட்டத்தட்ட இப்படி தான் சவுண்டு இருக்கும். பட் எனக்கு வந்து இப்போ அந்த டைப் சி ஆப்பிள் இயர்பாட்ஸை விட கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருந்த மாதிரி தெரியுது. என்ன கேட்டால் அந்த சவுண்ட் லீக்கேஜ்னால தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா இருக்குது. ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. இதில் பிளாக் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ஒரு 1200 என்னால் போட முடியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த எடிஃபையர் ஈக்குவலைசரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப பேஸ் அதிகமாக இல்லை, ட்ரிபிள் அதிகமாக இல்லாமல், வாய்ஸும் அதிகமாக இல்லை, ஒரு மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து. ஒயிட் கலர் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்குவேன், அதை நல்லா பார்த்துக்க முடியும். ப்ளஸ் என்னால் 1200 பட்ஜெட் போட முடியும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆடியோ ஸ்டோர் பிராண்டில் ஆடியோ ஸ்டோர் வெப்சைட்டில் இருக்குது. ப்ரீபெய்ட் பண்ணிங்கன்னா டெலிவரி ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 to 5 days எடுக்கும். அது ரெகுலராக நான் இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுருக்கேன். அதனால் நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது. எனக்கு இன்இயர் வேணால் செமி இன்இயர் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே 800 வரும்னு நினைக்கிறேன். 3.5 mm. இது வந்து 950 1050 என்னமோ சம்திங் வரும். USB-C 180. அது செமி இன்இயர். அதுவும் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ரொம்ப பக்கம் ஏவி டெஸ்டிங் பண்ணால் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. P80 கம்பேர் பண்ணவோ P230 நல்லா இருக்குது. 1200 பட்ஜெட்டுக்கு வந்து நான் இந்த செக்மெண்ட்டில் சோனியும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சோனி அது ஒரு தனி ரகம். பட் இது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சுவலாக நான்
இது ஜனநாயகன் படத்துலேருந்து 2-3 பாட்டு கேட்டேன். ரிப்பீட்டடில் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நல்லாவே தெரிஞ்சது. ஆப்பிளில் நான் கேட்டுட்டு இருந்தப்போக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. என்னோட சஜஷனில் கண்டிப்பாக இந்த எடிஃபையர் பிராண்டு வரும். கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆப் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அந்த ஈக்குவலைசர் வந்து ஆப் கொடுக்கறதுக்கு பதிலாக JBL மாதிரி ப்ளஸ் மைனஸ் அழுத்தி பிடிச்சா சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சது தான் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு ஆப் தேவையில்லை என்ன கேட்டால். அது ஒன்றுத்துக்காகன்னு மட்டும் அந்த ஆப் கொடுத்தது வந்து என்ன கேட்டது வேஸ்ட். நீங்கள் வந்து JBL மாதிரி வச்சுருக்கலாம். இப்போ இதில் ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல. நான் அழுத்தி பிடிச்சேன். பட் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப நேரம் அழுத்தி பிடிக்கணும் அப்படிமா லாங் ப்ரெஸ் மாதிரி பண்ணுமா என்னன்னு தெரில. பட் அது இருந்தது அப்படின்னா நான் இன்னும் எடிஃபையர் வந்து எடுத்த உடனே எடை போட்டுற முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அதோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு தெரியும். நான் கொஞ்ச நாள் கழித்து எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா சவுண்ட் குவாலிட்டியில் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஆப்பிலுமே அதே மாதிரி கொஞ்ச நாள் என்கிட்ட தான் இருக்கும். ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ தனியாக அதுக்குன்னு போடுறேன். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எடிஃபையர் பிராண்டில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எதை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி என் கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோடய சஜஷன் என்னவோ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க.